சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்த என்ன மயி, என்ன அழுதுகிட்டா இருக்கா? சீக்கிரம் கிளம்புமா, அழுவையத்தோட. எல்லாரும் பொண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாவம்மா. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அப்படி சொல்லாத கண்ணு, நல்ல குடும்பம், வசதியான குடும்பமா, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு அதுக்கு மேலே என்னம்மா வேணும்? பேசாம கண்ணை தொடச்சிட்டு வாமா. பாட்டி, அவங்க யாருன்னே தெரியல. பொண்ணு கேட்டோட நீ பாட்டுக்கு சரின்னு பொண்ணு தரேன்னு சொல்லிட்ட. அவங்கள பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? ஏதாச்சும் விசாரிச்ச? ஏன் பாட்டி இப்படி பண்ற? இந்த குடும்பம் உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இப்போ நீ உடுத்துருக்கிய இந்த துணி விலை என்ன தெரியுமாம்மா? நம்மளால 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்க முடியும். அவங்க 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்காங்க, துணியை வாங்கியிருக்காங்க, 10 பவுன் நகை போடுறாங்க. உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வேற சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த பாட்டிக்கு என்னம்மா வேணும்? ஏன் பாட்டி, ஒருத்தவங்க நகையும் துணியும் வாங்கி கொடுத்தா அவங்க நல்லவங்களாயிடுவாங்களா? எனக்கு அந்த மாப்பிள்ளையோட மூஞ்ச பார்த்தா சுத்தமா பிடிக்கல. பொறுக்கி மாதிரி இருக்கான். உங்க அம்மா அப்பா பேச்சே எனக்கு பிடிக்கல. அதையும் தாடி இந்த கல்யாணம் நடக்கிறத யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. நீயும் அதுக்கு தலையாட்டிட்டு சரின்னு சொல்ற. எனக்கு எங்க அம்மா இருந்தா இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்களா? போ பாட்டி. அம்மா மகி, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேண்டாம் வேண்டான்னு போயிடுறானுங்கம்மா. இந்த பாட்டி உயிரோடு இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ளே என் பேட்டி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? இந்த குடும்பம் நல்ல குடும்பமா, ஏன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கா? போ பாட்டி, நீ என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்ற. நீ என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனா போதும்னு நினைக்கிற. நீ விஜய் வீட்லயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வாய மூடு, விஜய் புராணத்தை ஆரம்பிச்சிடாத. அந்த விஜய் பையனால தான் உனக்கு வர்ற மாப்பிள்ளைய ஃபுல்லாக விரட்டி விரட்டி அடிக்கிறான்னு ஊருக்குள்ள பேச்சு. அதனால தான் இந்த கல்யாணம் நடக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பாட்டி மறைச்சிருக்கேன். நீ எதுவும் சொல்லி உளறியிலே கொட்டலல்ல. நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் என் போனை பிடிங்கி நீ வச்சுக்கிட்டியே. இந்த பாரு மகி, நல்ல வாழ்க்கை உனக்கு அமையுது. நீ மட்டும் இதை வேண்டான்னு சொன்னான்னு வச்சுக்கோ, இந்த பாட்டியை உயிரோட பார்க்க முடியாது. உன் கையில தான் இந்த பாட்டியோட உயிர் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அப்படிலாம் ஒன்றும் இந்த பாட்டி உன்னை பாலங்குழிக்குள்ளே தள்ள மாட்டா. என் பேத்தி நல்லா இருக்கணும் தான் அந்த பாட்டி ஆசைப்படுறேன். அதனால உனக்கு நான் பார்த்துக்க மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தான். பேசாம கண்ணை தொடச்சிட்டு மேடைக்கு வா. நீ வான்னு கூப்பிடுறது ஏதோ கல்யாண மேடைக்கு கூப்பிட்ட மாதிரியே இல்லை. நீ ஏதோ தூக்கு மேடைக்கு என்னை கூப்பிட்டு என் வாழ்க்கைய குழி தோண்டு பொறிக்கலான்னு நினைக்கிற. இந்த பார் மகி, இப்போ நான் பண்ணுறது எல்லாம் உனக்கு தப்பாக தான் தெரியும். அப்புறம் நீ நினைப்பா நம்ம பாட்டி நமக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்காங்கன்னு. அப்போ அந்த பாட்டியோட அருமை தெரியும். சரி, இப்போ நீ வா. நான் நல்லா இருக்கணும்னு நீ மட்டும்தான் விஜய் ஆசைப்படுவ. நான் இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கேன். நீ எங்கே இருக்க விஜய்? நீ வந்துதான் என்னை இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றணும் விஜய். எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லை விஜய். எங்கே இருக்க விஜய்? சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து. மஹி, ஏண்டி மஹி, வீட்ல இருக்கியா இல்லையா? தருண், அந்த கேனைய மண்டியில 2 போடு போடு. எம்மா பெரிய பூட்டு, திண்டுக்கல் பூட்டு பூட்டிட்டு அந்த கிழவி மகியை கூட்டிட்டு எங்கேயே போயிருக்கு. இது கண்ணு தெரியாத கபோதி மகி மகின்னு கத்திட்டு கிடக்கு எரும மாடு. ஏன்டா எரும மாடு நீ சொல்லாம கொள்ளாம அடிக்கிற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் பூட்டின விட கவனிக்காம சும்மா தனியா மகி மகின்னு சொல்லிட்டேன். இந்த பாருடா அருண், இன்னொரு தடவை நீ வாயை திறந்தன்னு வச்சுக்கோ, பிளாஸ்டிக்கை வச்சே வாயை ஒட்டி போடுவேன். கம்முனி இருந்துக்கோ.
எரும மாடுங்களா பேரை பாரு அருண் தருணுன்னு உங்களை வச்சுட்டு தாண்டா எனக்கு பிரச்சனையே. நானே பதட்டத்துல இருக்கேன் மகிய காணும்னு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. யமுனாத்தே ஒரு நிமிஷம். என்ன கண்ணு விஜய் என்ன கூப்பிட்ட? ஆமா 2 கண்ணு விஜய் தான். டேய் இந்த விஜய்க்கு அட்ரஸ் கேட்க வேற யாருமே இல்லையாடா. இந்த ஆடுகாலி யமுனாவை கூப்பிட்டு அட்ரஸ் கேட்பான். அது ஆடிக்கிட்டே இருக்குமே பார்க்க சதிக்காது. ஏ அருண், இவங்க பொண்ணதாண்டா உனக்கு கட்டணும் ரொம்ப நாள் இந்த அத்தைக்கு ஆசை. அந்த பொண்ணு உன்னதாண்டா தேடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் நீ சொல்றது அவங்க காது இதுல விழுந்துற போகுது. ஏன்டா உங்க அம்மா ஆடுறதையே என்னால பார்க்க முடியாது. இதுல உங்க பொண்ணு ஆடுறதெல்லாம் எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் கொட்டடிக்காவ ஆடுன்னு நீ வசூல் பண்ணலான்னு பிளான் பண்றியோ? டேய் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கடா. பேசாம இந்த அத்தை பொண்ணே கட்டிக்கடா. அந்த பொண்ணு நல்ல டான்ஸ் ஆடமாடா. நீ பாட அது ஆட எங்களுக்கு வேற நல்ல வசூல் அல்லண்டா. ப்ளீஸ்டா இந்த உங்க பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கடா. ஏய் ஒழுங்கு மரியாதை வாய மூடு சொல்லிட்டேன். அப்படி வசூல் பண்ணுனா நீயே கல்யாணம் பண்ணி நீயே வசூல் பண்ணிக்கோ. ஏய் 2 பேரும் சும்மா இருங்கடா. அந்த அத்தை சும்மாவே நல்லா ஆடும். அப்புறம் நீங்க 2 பேரும் பேசுறது கேட்டுச்சுன்னா நல்லா ஆடும்டா. பார்க்க முடியாதுடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்னப்பா விஜய், நீங்க உங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கதாக எல்லாரும் சொன்னாங்க. நீ வந்துட்டா அம்மா வந்திருக்காங்களா? இல்லத்தே நான் ஒரு வேலையா வந்தேன். ஓ சரிப்பா. ஆமா அத்தைய எதுக்கு கூப்பிட்ட? இல்லத்தே மகி வீடு பூட்டி இருக்குல்ல, அதான் மகி இங்க காணுமேனு கேட்க உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓ அதுவாடா. மகிக்கு கல்யாணம் உங்களுக்கு தெரியாதா? மகிக்கு கல்யாணமா? எங்ககிட்ட ஒரு வாரத்தை யாருமே அப்படி சொல்லலையாத்தே. திடீர்னு எப்படி கல்யாணம்? ஆமா விஜய், திடீர்னு கல்யாணம் தான். ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்துச்சு. வண்டியில வந்தாவ, வண்டியில போனாவ, பேசிக்கிட்டாவ. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு கல்யாணமா. அந்த மகி கிளவி இருக்கலாம், காதும் வச்ச மாதிரி யார்ட்டையும் சொல்லாம ரகசிய கல்யாணம் இன்னைக்கு முடிக்கிறாவலாம். மகிக்கு கல்யாணமா? அப்போ நீங்க போலையாத்தே? நான் எப்படிப்பா போவேன்? அதுதான் என்ன கூப்பிடவே இல்லையே. நான் ரோசக்காரி. மதியாதர் தலைவாசல நான் ஒரு நாள் மிதிக்க மாட்டேன். டேய் இப்ப பாருடா காமெடிய. ஐயோ அத்தே பணக்கார பையன் சொல்றீங்க, மண்டபத்துல சாப்பாடு சும்மா பிரமாதமே இருக்குமே. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. அது எப்படிப்பா நான் மிஸ் பண்ணுவேன்? நானா போய் சாப்பிடுவேனே. ஏத்தே நீங்க தான் அவங்க என்ன கூப்பிடலன்னு சொன்னீங்க. கூப்பிடாதவங்க தலைவாசல மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி நீங்க அங்க போய் சாப்பிட முடியும்? டேய் தருண் மண்டையா, உனக்கு மூளை இல்லைன்னு அடிக்கடி நிரூபிக்கிறிய. அத்தை என்ன சொன்னேன்? மதியாதர் தலைவாசல தான் மிதிக்க மாட்டேன். அவங்க மண்டபத்துல லடா வச்சிருக்காங்க. மண்டபத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லல. அங்க போய் ஆள மாதிரி சாப்பிட்டுட்டு ஓடி வந்துருவேன் அத்தை. ஓ இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் தான் சொன்னேன்லடா, இது சோத்துக்கு சத்த அத்தை. பாவம் பார்த்து தர்மம் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல யாரு இருப்பாங்களோ இல்லையோ இந்த அத்தை முதலா நிக்குமாண்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாமா அத்தே நீங்க சொல்றது கரெக்டு தான். நம்ம எதுல கோவத்தை காட்டினாலும் சரி, சாப்பாட்டுல மட்டும் கோவத்தை காட்டவே கூடாது. ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட். அத்தை யார் மேல கோவப்பட்டாலும் சரி, இந்த சோறு மேல மட்டும் கோவமே பட மாட்டேன். எங்க சோறு போட்டாலும் முதலா போயிருவனே. டேய் சும்மா இருங்கடா. அத்தே மகிக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமே. அப்படியே நேரா போங்க, அப்படியே பீச்சாங்காய் பக்கம் திரும்புங்க. அங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் நடக்குதா இந்த பொண்ணுக்கு. சரி தே நாங்க போய் மகியை பார்த்துட்டு வரோம். போங்கப்பா சீக்கிரம் போங்க. பெரிய பணக்கார குடும்பம்லாம் இடம் கிடைக்காது சாப்பிட. அத்தைக்கு ஒரு இடம் பிடிச்சு போட்டுருங்க. அத்தை இன்னும் 1/2 hourல வந்துடுறேன். சீக்கிரம் போகணும். 2-3 நாளைக்கு தேவையான குழம்பு வாங்கி பிரிச்சுக்குள்ள ஏற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் குழம்பே வைக்கட்டா. அதை சூடு பண்ணி சாப்பிட்டா செலவு மிச்சமாயிரும்ல. யமுனா அண்ணா கொக்கா. என்ன மைனி இன்னும் நீங்க கோயில்ல அந்த சாமியார் சொன்னதேவா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்றது வசந்தி,
நம்ம பிள்ளைக்கு இப்போ தான் கல்யாணம் வைக்கலான்னு ஆசைப்பட்டோம். இந்த நேரத்தில் பார்த்து எவனோ இடைஞ்சலா வர போறானா, நம்ம யாரை சந்தேகப்படுறது? என்னாச்சுமா? கோயிலிருந்து வந்ததுலேருந்தே யார் முகமும் சரியில்லை, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியம்மா. நாங்கள் அந்த ஜோசியர்கிட்ட கேட்டுமா தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் வைக்கலானே, அவர் என்னன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. குண்டா? அணுகுண்டா? என்னம்மா சொல்றீங்க? என்ன காவியா நக்கலா பேசுற? உங்க அம்மா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்னது அம்மா சீரியஸா இருக்காவல? நல்லா தானே நிக்கிறாவ. ஏண்டி அம்மாவுக்கு இந்த அடிக்கா? அப்புறத்தே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா மூஞ்ச பாருங்க, 1 கிலோவுக்கு தொங்க விட்டுருதாங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதான் சிரிக்க வைக்கலான்னு அப்படி ஒரு தமாசா சொன்னேன். கவியம்மா, நீ எது சொன்னாலும் உங்க அம்மா இப்போ சிரிக்கிற மூடுலே இல்ல. அந்த சாமியார் சொன்னதுல இருந்து உங்க அம்மா பிதி கலங்கி போய் நிக்கிறா. பிதி கலங்கி நிக்கிறாவளா? அப்படி அப்படி என்னதான் சொன்னாருத்தே இந்த சாமி? வந்து காவியம்மா, நம்ம சந்தியா கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கான், யார் மூலமோ அந்த கல்யாணம் நிக்க வாய்ப்பு இருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம சந்தியா கல்யாணத்தை நடத்த சொன்னாரு. நம்ம யாரை போய் கண்டுபிடிக்கிறது? அம்மா சாமியார் சொன்னார், நீ ஏமா இவ்வளவு பயந்து போய் கிடைக்குங்க? அதெல்லாம் நடக்கிறது நடக்கும்மா, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஓடி சந்தியா, பிளாட்டெல்லாம் எடுக்காத. அந்த சாமியார் சொல்றது அப்படியே நடக்கும். அவர் தான் சொன்னாரு உங்க அக்கா சீக்கிரமா ஒரு குழந்தைக்கு அம்மாவானே. அப்படியே நடக்கல. அதுலதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. அம்மா அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதம்மா. நான் மாமாவை கல்யாணம் பண்ண போறேன், மாமா என்ன கல்யாணம் பண்ண போறாரு, இதுல என்னம்மா பிரச்சனை ஆகும்? அதுதான் மருமகளை எனக்கும் தெரிய மாட்டுக்கு. நீயும் விஜயும் மனசு வந்து போய் கல்யாணம் பண்ண போறீங்க. உங்களை பிரிக்கிறதுக்கு இடையில எந்த கள்ள பையன் வருவான்? அவன் யாரா இருக்கும் தான் எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க தேடுறது வேற யாரும் இல்ல, அது நான் தான். சந்தியாவும் விஜயும் பிரிக்க வந்த அந்த கள்ள பையனே நான் தான். எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. நம்ம பிள்ளையில பிரிக்க வந்த அந்த கள்ள பையன் காலேஜில் சந்தியா கூட படிக்கிற பசங்க யாராச்சும் இருக்குமோ? சீச்சி சை மைனி, ஏன் அப்படி தப்பா நினைக்கிறீங்க? நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா? அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தான் வசந்தி. நம்ம பிள்ளைக்கே தெரியாம எவனாச்சும் நம்ம பிள்ளைய காதலிச்சிருந்தா இப்போ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் உடனே பிரச்சனை பண்ணலான்னு வருவானோ? அப்படி சொல்றீங்களா மைனி? அப்படி ஏதாச்சும் இருந்தா நம்ம சந்தியா சொல்லியிருக்க மாட்டாளா? கன்ஃபார்மா எதுவும் சொல்லலை வசந்தி. எவனாச்சும் உங்கள் பிள்ளைய எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி குறுக்க வந்துட்டா என்ன பண்ணுறது? பிள்ளைகிட்ட கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் கேட்குறியா வசந்தி? ஐயோ மைனி, நான் எப்படி என் மருமகிட்ட கேட்க முடியும்? அவன் என்ன தப்பாக நினச்சிட மாட்டாளா? சரி, நானே அவட்ட கேட்குறேன். இந்த பாருங்க மைனி, சந்தேகப்படுற மாதிரி கேட்காதங்க, யதார்த்தமாக கேளுங்க. எம்மா, உன் காலேஜில் எந்த பசங்களாச்சும் உங்ககிட்ட வம்பில் தானுங்களாம்மா? நீ யாருக்கூடையாச்சும் சண்டை எதுவும் போட்டியா? அம்மா, நான் காலேஜுக்கு படிக்க தானம்மா போனேன், நான் ஏன் சண்டை போட போறேன்? பாரு மருமகளே, அம்மா எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னா, உனக்கும் விஜய்க்கும் இடையில எந்த பொறுக்கி பயிலோ வரானு சாமியார் சொன்னாங்கல்ல. ஒருவேளை வெளியே இருந்து இல்லை காலேஜில் இருந்து அந்த பசங்க எதுவும் வம்பு பண்ண வருவானுங்களோன்னு தான் பயத்தில் அம்மா கேட்காங்க. வெளியிருந்து யாரும் வரமாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு அந்த பொறுக்கி. என்னால் சொல்ல முடியலத்தே. காலை சுற்றின பாம்பு மாதிரி என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூட எங்கள் கல்யாணத்தை நிறுத்த போகிற பொறுக்கி இவன் தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் இதால் அக்கா வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிக்கிட்டு நிற்கிறேன். ஓய் சந்தியா, அதான் அவங்க கேக்குறாங்களே, உனக்கு தைரியம் தான் அந்த பொறுக்கி யாருன்னு சொல்லு பாப்போம். இந்த பாருடா, அமைதியா நின்னுரு, இல்ல வாயை உடைச்சிருவேன். ஏண்டி இவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கோம், அமைதியா இருக்கா? யாராச்சும் வம்பிழுத்தாங்களா? ஐயோ அம்மா, யாரும் எங்ககிட்ட வம்பிழுத்தது இல்லம்மா. நீயா போட்டு குழம்பிட்டு கிடக்காத, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏம்மா, சாமியார் சொல்லிட்டாங்கன்னு ஏன் இவர்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சந்தியா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கொஞ்சம் குழம்பாம இரு. சரி காவியம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. எம்மா சந்தியா, அத்தைக்கு எனக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. தலை வேற விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. ஆமா, கண்டது கடி எதெல்லாம் போட்டு மூளையில போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா தலை விண்ணு விண்ணுன்னு தான் தெரிக்கும். சரி உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டுட்டு வாரேன். டார்லிங், என்னை பார்த்து பயந்து உடவ செய்ற. உன்னால நான் தான் அந்த பொறுக்கின்னு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ சொல்லிட்டா உங்க அக்கா கதை அதோட பினிஷிங் டி. இதோ நான் பின்னாடியே வரேன். காவியம்மா, என்னங்க?
எனக்கு ஒரே தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ம் சரிங்க. விஜய், மண்டபத்தை பாரு, இவ்வளோ பெருசா இருக்கு பத்தியா? யாருடா இவ்வளோ பெரிய பணக்கார நம்ம மகிய கல்யாணம் பண்ணுவா? எனக்கு ராங் கால் பண்ணவன் மகிக்கு கல்யாணம் சொன்னான்டா. அது உண்மைதான் போல இருக்கு. நான் கூட பிராங்கா இருக்கும்னு நினைச்சேன்டா. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது மகிக்கு உண்மையாவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. அப்படி யாரடா இருக்கும்? எப்படி ஒரே வாரத்துல கல்யாணம்? மகியோட பாட்டியோட மைண்ட டைவர்ட் பண்ணி எப்படி? எனக்கு புரியல. சரி உள்ள வாங்கடா, உள்ள போய் பார்த்தா என்ன உள்நோக்கத்தோட அவன் கல்யாணம் பண்றான்னு தெரிஞ்சிரும். ஏன் ஐயரே மந்திரத்தை வேகமா சொல்றீங்க? பையவே சொல்லுங்க, அவசரம் ஒன்றும் இல்ல. இல்லப்பா, நல்ல நேரம் முடிஞ்சிடும்ல, அதனாலதான் மந்திரத்தை வேகமா சொல்றேன். இல்ல ஐயரே, நல்ல நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க மந்திரத்தை ஸ்லோவா சொன்னா போதும். நான் நல்ல நேரம் முடிஞ்சாலும் இவ கழுத்துல தாலி கட்டுவேன். ஒரு விஐபி வர வேண்டியதா இருக்கு, அவர் வந்த பிறகுதான் நான் இவ கழுத்துல தாலி கட்டுவேன். அதுக்காக தான் வெயிட்டிங். அதனால மந்திரத்தை நீங்க பைய சொல்லுங்க ஐயரே. பாட்டி, இவனை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. இவன் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து பாட்டி. பாய் மூடு பாக்கி. மாப்பிள்ள வேற பாத்துக்கிட்டே இருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நல்ல பணக்கார மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு கூட்டு போறாராம். இந்த பாக்கியெல்லாம் எங்க யாருக்கு கிடைக்கும்? கொஞ்ச நேரம் அமைதியா இறான். இல்ல பாட்டி, நான் ஒன்னு விட்டுட்டா வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டேன். அதுவும் இவனெல்லாம் நம்பி நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் பாட்டி. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா, ஏதோ உங்க பேத்தி காதுல மந்திரம் ஊதுன மாதிரி இருக்கு, என்னவா? ஒன்றும் இல்லை தம்பி, என்னை விட்டு என் பேத்தி ஒரு நாளும் பிரிஞ்சதே இல்லையா? இப்போ உங்களை கல்யாணம் முடிச்சா அவங்க கூட வர வேண்டியது இருக்கும்ல, அதை நினச்சி புள்ள அழுறா. அதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, நான் என்ன பூச்சாண்டி மாதிரியா இருக்கேன் உங்க பேத்தி என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? ஐயோ, உங்களை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா தம்பி? என்ன நீங்கள் கண்ண உருட்ட மூச்சில் கொஞ்சம் புள்ள பயந்துருதா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க என்ன தம்பி? ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிடியே. தம்பி, நல்ல நேரம் முடிய போது, தாலியை கட்டுறீங்களா? என்ன ஐயரே ரொம்ப அவசரப்படுறீங்க? என்ன வேற எங்கேயாச்சும் கமிஷன் கிடைக்குமா? அவசரப்படுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. உங்களுக்கு அவசரம்னா கிளம்புங்க, நான் எப்படியாச்சும் இவ கழுத்துல தாலி கட்டிக்கிடியே. இந்த பாரு தம்பி, நீ பேசுற விதமும் ஒன்னும் சரியில்லை. நீ கல்யாணம் பண்ற முறையும் ஏதோ சரியில்லாத மாதிரி படுதுப்பா. நான் கல்யாணம் பண்றவங்களுக்கு எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அர்ச்சனை போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலப்பா. நான் கிளம்புறேன். ஐயரே போவாதீங்க. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், உங்க ஆசீர்வாதம் அவளுக்கு வேணும். ஐயரே போவாதீங்கய்யா. இந்த பாருங்கம்மா, எனக்கு இந்த பையன் பேசுறது எதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி இல்ல. அதுவும் கல்யாணம்னா அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்திருக்கணும். அவன் தனியா வந்திருக்கான். நான் எப்பவுமே என் மனசாட்சி இப்படிதான் நடந்துப்பேன். என் மனசாட்சி இந்த கல்யாணம் நடத்த வேண்டாம்னு சொல்லுது. அதனால கிளம்புறமா, நீங்க பார்த்து இருந்துக்கோங்க. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி, வேண்டாம். ஐயரே என்ன சொல்லிட்டு போறாரு? இவனோட மொழியே சரியில்லை. பாருங்க பாட்டி, அவரு சொன்னதுலாம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் இந்த தமிழ்நாடுக்கு வந்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஒரு ட்ரெடிஷ்னலான பொண்ணு தான் எனக்கு லைஃப் பார்ட்னரா வேணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் உங்க பேத்தியை நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் எங்க அம்மா அப்பா எல்லாம் ஃபாரின்ல தான் இருக்காங்க. நானும் உங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு அங்க கூட்டு போயிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணி தாங்க. இல்ல தம்பி, அந்த ஐயர் இருந்து அர்ச்சனை பண்ணி தாலி எடுத்து உங்க கையில தந்து அதை நீங்க என் பேத்தி கழுத்துல கட்டினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அவரு வேற இப்படி சொல்லிட்டு போறாரா, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த பாருங்கம்மா, அவரு அர்ச்சனை பண்ணி எடுத்து கெட்டினாதான் தாலியா? நானா கெட்டினாலும் அது தாலி தானே. எப்படி இருந்தாலும் உங்க பேத்தி கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். அவதாமா என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. மாமா எங்க போயிருப்பாரு? யார் ஃபோன் பண்ணா? அவ்வளோ கோவமா போறாரு. எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த திட்டிட்டு போயிட்டாரு. மாமா எங்க தான் போயிருப்பாரு? மாமா, நான் இவ்வளோ ஆசையாக உங்களுக்காக கிஃப்ட் வச்சுருந்தேன், அதோட பார்க்காம போயிட்டீங்களே. என் மேலே வச்சிருக்க அன்பு அவ்வளோ தானே மாமா?
நீங்கள் எப்போ மாமா வருவீங்க? நான் அந்த கிஃப்டை தராமல் நான் தூங்கவே மாட்டேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா. சீக்கிரம் வாங்க. என்ன டார்லிங், இந்த ஆதிமாமா எப்போ வருவாங்கன்னு தானே ஆசையா நினைச்சிட்டு இருந்த. அதான் நீ நினைச்ச உடனே நான் வந்துட்டேன். அதுதான் நமக்குள்ள இருக்கிற பாண்டிங். கையை எடுடா பொறுக்கி. அக்கா புருஷனோட பார்க்க மாட்டேன். என்னை தொட்ட கையை வெட்டி எடுத்துருவேன். அப்புறம் கையில்லாம தாண்டா அலைவா ராஸ்கல். கையை எடுடா. என்னடி ரொம்ப குளிர் விட்டு போயிடுச்சோ? இப்ப நினைச்சா கூட உன்னையும் உன் தங்கச்சி வீட்டுக்காரரையும் பத்தி நான் வீட்டுல போட்டு கொடுக்க முடியும், தெரியும்ல? சொன்னா என்னை பத்தி சொல்ல போறியா? போடா போய் சொல்லு சொல்லு. நீ சொல்லதுக்குள்ள நம்ம சங்க அறுத்துருவேன். ஏ செல்லக்குட்டி, இப்படி வயலண்ட் எல்லாம் பிஹேவ் பண்ணி இப்படி ஆயுதத்தெல்லாம் எடுக்க கூடாது. நம்ம ரெண்டு பேரும் சைலண்டா தான் பேசணும். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணணும் செல்லும். இந்த மாதிரிலாம் ஆயுதத்தெல்லாம் எடுக்க கூடாது. இப்படி ஆயுதத்தை எடுத்து என்ன போட்டு தள்ளிட்டா உங்க அக்காவும் உங்க அக்காவோட குழந்தையும் அனாதை ஆயிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் செல்லும். வருடா என்னோட தடவை லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, சொல்றதுக்கு உங்ககிட்ட நாக்கு இருக்காது. இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அட அழகு தேவதையே, நீயும் நாக்கு அறுத்துட்டா உங்க மாமா எங்க போயிருக்கான்ற விஷயத்த நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? இந்த நாக்கு இருந்தா தானே நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்ல முடியும். உங்களை பத்தி நீ ஏன் சொல்லணும்? என் மாமே எங்க போனாலும் வீட்டுக்கு வரதான் செய்வாரு. அவர் என்னை தேடி கண்டிப்பா தான் வருவாரு. நீ ஒன்றும் அவரை பத்தி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அட செல்லக்குட்டி, அவ எங்க போயிருக்கான், எந்த காரணத்துக்காக போயிருக்கான்னு சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. ஆனா நான் இதை இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உனக்கு ரூமுக்கு போய் கால் பண்ணுவேன். நீ அந்த கால் அட்டன் பண்ணாதான் நான் அங்க சொல்லுவேன். நீ ஒன்றும் என் மாமனை பத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லையே. நான் உன் போனை அட்டன் பண்ணவே மாட்டேன். அட்டன் பண்ணுவடி. நான் உன்னை அட்டன் பண்ண வைக்கிறேன். நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆதி, தண்ணி குடிச்சிட்டு வரேன் நீ வந்தீங்க கிச்சனுக்கு? இவ்வளவு நேரமாவா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் சந்தியா, கத்திய வச்சு என் புருஷனை என்னடி பண்றா? அதான் உங்க அக்கா கேட்கல, சொல்லு பாப்போம். அது 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 வந்து அக்கா, மாமா பழம் வெட்டுறதுக்கு கத்தி கேட்டாங்க. அதனால இந்த கத்தியை கொடுத்தனா மாமா இது நல்லா வெட்டுமான்னு கேட்டாங்க. அதான் மாமா லைட்டா வெட்டி காமிக்கட்டான்னு சும்மா விளையாட்டுக்கு வச்சேன்க்கா. அப்படிதானே ஆதி மாமா? சும்மா ஜோக்குக்கு தானே இந்த கத்தியை உங்க கழுத்துல நான் வச்சேன். ஆமா கவியா, சும்மா ஜோக்குக்காக தான் குழந்தைய என்கிட்ட இப்படி விளையாடுற, வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி விளையாடுறதுக்கு வேற பொருளே இல்லையா? கத்தி தான் உனக்கு கிடைச்சிச்சா? அது என் புரியும் கழுத்துல வச்சுதான் விளையாடணுமா? போடி ஆதி, வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஏண்டி காபி போட எவ்வளோ நேரம் ஆகுது? அத்தையும் அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கொண்டு காப்பியை கொடு போ. நீ போக்கா, நாங்கள் கொண்டு போய் கொடுக்கேன். எங்க நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். உங்கள் கழுத்தில் தலை இருந்திருக்காத போல இருக்கு. அந்த சூர்பு நகையை வெட்டி எடுத்திருப்பா. நீங்கள் அவட்ட கொஞ்சம் பார்த்தே பழகுங்க. அவள் கொஞ்சம் கோவக்காரி. வாங்க நம்ம போயிடலாம். அக்கா, இந்த சிரிச்ச முகத்துக்காக தான் இந்த அயோக்கியனை நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி கழுத்தை வெட்டி எடுத்திருப்பேன். நான் யார்கிட்டக்கா போய் சொல்லுவேன்? இவன் பண்ணுற டார்ச்சில் தாங்க முடியலக்கா. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஒய் செல்லக்குட்டி, என் போனை அட்டன் பண்ணும் சரியா? போடா பொறுக்கினையே. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று வச்சுக்கோ, கொதிக்கிற காப்பியை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். பேசாம ஓடிடு, ஆளும் மண்டையும். தேங்க்யூ செல்லம். சி, இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஆமா, மாமா எங்கேயோ போயிருக்காருன்னு சொன்னா. போன இடம் எனக்கு தெரியும்னு சொன்ன. அப்போ மாமனை இவன் தான் பிளான் பண்ணி எங்கேயாச்சும் அனுப்பி வச்சுட்டானா?
மாமாவை ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டானா? இவன் சிரிக்கிற சாடையே சரியில்லையே. ஏண்டி மகி, அங்க நிக்கிறது அந்த விஜய் தம்பி தானே? கழுத அவனுக்கு எப்போ போன் பண்ணா? அவன் ஏண்டி இங்க வந்திருக்கான்? பாட்டி, நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணல. வாயை உடைச்சிருவேன். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துருவா போல இருக்க. அவன் வேற வந்து என்ன கரெக்டா பண்ண போறானோ தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வாரன் அமைஞ்சிச்சு, அதையும் அவன் கெடுத்து விட்டுருவானே. ஏண்டி கழுத அறிவு இருக்கா? விஜய், வா விஜய், இந்த எப்படியாவது இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்து விஜய். கடவுளா பார்த்துதான் உன்னை இங்க அமுச்சு விட்டுருக்காரு. வாடா வா விஜய், நான் இவ்வளவு நேரம் உன்னதாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் பேசுற பேச்சுல நீ அப்படியே கடுப்பாகி என்கிட்ட இருக்கிற தாலியை வாங்கி இவ கழுத்துல நீயே கட்ட வைப்பேன். அந்த அளவுக்கு பேசி உனக்கு ஆண்டாக்குறனா இல்லையான்னு பாருடா. யாருடா நீ? வாங்க சார், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இந்த அலுமினியோட உயிர் ஃப்ரெண்டா? இன்னொரு வாட்ட அவளை அலுமினின்னு சொல்லி உன் மூஞ்செல்லாம் ஒட்டச்சு எரிஞ்சிருவேன். டேய், நான் அப்படிதான்டா சொல்லுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் ஃப்ரெண்டு கழுத்துல தாலி கட்டிடுவேன். நீ முடிஞ்சா அச்சனையை போட்டு எங்களை வாழ்த்து. எங்க ஆம்பளை நீ அவளை தொட்டு பாரு, அதுக்கப்புறம் தெரியும் இந்த விஜய் யாரு. நீ உன் ஃப்ரெண்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள இவ்ளோ கோவப்படுற? அப்புறம் ஏண்டா நீயும் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? டேய் விஜய், வேண்டாண்டா, அவன் பேச்சே சரியில்லை. உன்னை ஏதோ பிரச்சனையில மாட்டி விடுவான்னு நினைக்கேன். ஒரு தாலி கட்ட சொன்னதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? நீங்க என்ன அவ்வளோ கொலையா? பேசாம நீங்க வேஷ்டி சட்டை போடுறதுக்கு பதிலா புடவையை கட்டலாம். யாருடா பயந்தா? நான் ஆம்பளை சிங்கண்டா, தாலியா கொண்டா. வந்து தைரியம் தான் தாலியை கெட்டுட்டா பாப்போம். வேண்டாம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பேத்தியோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிறாங்க தம்பி. தம்பி உங்க காலில் வேணாலும் விடுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. வேண்டாம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் வாடா, வந்து தைரியம் தான் தாலியை கெட்டுட்டா பாப்போம். வேண்டாம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பேத்தியோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிறாங்க தம்பி உங்க காலில் வேணாலும் விடுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. பாட்டி, மகி வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை பாத்துக்கிறேன். அதான் அவருதான் சொல்றாரு பாட்டி. அவரு ஃப்ரெண்டு காலத்துல அவரு தாலி கட்டு போறாரு. நான் ஏன் இடைஞ்சல்ல நிக்கணும்? நான் தள்ளி போறேன்பா. புரிஞ்சிச்சுன்னா சரிதான், தள்ளி போடா. டேய், வேணாண்டா விஜய். இப்படி யாருமே கல்யாண மேடையில உட்காந்துட்டு இப்படி யாரும் எழுந்துக்க மாட்டாங்கடா. அவன் என்னமோ உன்னை பிளேம் பண்ண மாதிரி இருக்குடா விஜய். வேணாம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் விஜய், சந்தியா சிஸ்டர் பாவுண்டா. தாலி எதுவும் கெட்டிராதடா. அப்புறம் சந்தியா சிஸ்டர் நிலைமை என்னன்னு நீயே யோசிச்சுக்கோ.
உங்களுக்கு என் மேலே உண்மையான அன்பும் காதலும் இருந்தா எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தாலும் என்னை பார்க்காம தூங்க மாட்டீங்க மாமா. உங்களை பார்க்காம நானும் தூங்கவே மாட்டேன் மாமா. உங்களுக்காக நான் வச்சிருக்க கிஃப்டை எப்படினாலும் நீங்கள் பார்க்கணும் மாமா. அதனால நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க மாமா. இந்த கிறுக்கு வேற போனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ அடிடா, அவன் போனை எடுக்கவே மாட்டேன் பாரு. அடிடா அடி, எவ்வளவு நேரம் அடிக்க முடியுமோ அடிடா. உன் கை தான் வலிக்க போகுது. எனக்கு என்ன, நான் போனை எடுக்கவே மாட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அக்கா புருஷன் பொறுக்கியா இருப்பானுங்க நீ. அப்போல்லாம் நான் அதை பெருசாவே எடுக்க மாட்டேன். அது எங்கள் வீட்டில் நடக்கும் பட்சத்தில் தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பொறுக்கி எல்லாம் ஏன் தான் உயிரோட இருக்கானுங்களோ தெரியல. அந்த எருமை ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கான். என்ன வீடியோவா இருக்கும்? இப்ப எடுப்பா பாரு என் போனை, எப்படி அலறிக்கிட்டு. பொறுக்கி, எங்க அக்கா என்னடா பண்ற? எதுவும் பண்ணிடாதடா. என்ன செல்லக்குட்டி, போட்டோவை பார்த்துட்டு அலறிக்கிட்டு போன் அட்டென்ட் பண்ற? அக்கா மேல அவ்வளவு பாசமா? ஏன்டா இப்படி பண்றா? எங்க அக்கா அப்படி என்னடா தப்பு பண்ணா? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதாண்டா அவ செஞ்ச பெரிய தப்பே. அதுக்கு நீ இப்படியாடா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பா? பொறுக்கி. இந்த பாருடி, நீ என் போனை அட்டன் பண்ணலன்னு நான் உனக்கு வெறும் சாம்பிள் தான் காட்டினேன். ஆனா இன்னொரு வாட்டி என் போனை அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோ, உங்க அக்கா மூஞ்சிலேயே தலைகாணி வச்சு ஒரு ஐடியா அமுக்கி விட்டுருவேன். இப்போ உனக்கு என்னடா வேணும்? இப்போ எனக்கு நீதான் வேணும், வரியா? இப்போ என் செருப்பு வரும், பரவாயில்லையா? அதெல்லாம் பிறவை அனுப்பிவிடு. இப்போ நீ உங்க மாமனுக்கு தானே காத்துட்டு இருக்க. அவெல்லாம் இப்போ வரமாட்டான், நீ படுத்து தூங்கு. என்னது, என் மாமா வரமாட்டாரா? நீ போய் சொல்றா, அவர் கண்டிப்பா வருவாரு. அட அறிவு கட்டவுல, அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுடி. அவன் இங்க வருவானா, அங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவானா? நீ இரவு காத்த கிளி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்காத, பேசாம தூங்கு. என்னது, என் மாமனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஏண்டி திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடி, பேசாம தூங்கு. அவெல்லாம் வரமாட்டான், அவங்க பிஸியா இருக்கான். அதனால நீ ஷாக்கு குறைச்சிட்டு தூங்குற வழியை பாரு. எனக்கும் பேசி பேசி டயர்டாயி மாமனுக்கும் தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.